வைத்துக் கொள்கிறார்கள். காவல்துறை மிரட்டியது, உருட்டியது. அவன் மிரட்டினா என்ன, உருட்டினா என்ன? மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் படுகிற கூட்டமாடா. எங்கள் மக்கள் கூடுவதற்கு இடம் வேண்டாமா? கூடிய கூட்டத்தை அவன் கண்ணாடி அணிந்து வீட்டிலிருந்து பார்க்க வேண்டாமா? இடஒதுக்கீடு சொல்லி கூட்டுன, பொது விஷயத்தை சொல்லி கூட்டுன, உன் கொள்கையை சொல்லி கூட்டுவியா? தர்காவை உடப்பானு கூட்டுவியா? சூனியத்தை அழிப்பவனு கூட்டுவியா? குப்பாவை நீக்குவவனு கூட்டுவியா? அப்படி கூட்டினால் கால் தூசிக்கு பெறாது உன் கூட்டம் என்று சொல்லி கூட்டத்திலே உளறினார். இப்பொழுது அறிவிக்கிறோம், பார்த்துக் கொள்ளுங்கள், இது கொள்கைக்காக திரண்ட கூட்டமடா. இங்கே மாற்றுக் கொள்கையில் உள்ள எவரும் இல்லை, சமுதாய பிரச்சனைக்காக வரவும் இல்லை, ஏகத்துவ எதிரிகளுடைய வாடை இல்லை. தர்காவை அழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற கூட்டம். கூடியிருக்கிற அத்தனை பேரும் ஏகத்துவம். பார்த்துக்கொள். அடுத்து வருகிறார் மவுண்ட் ரோடு மன்னன். மவுண்ட் ரோடு தர்காவில் ஒரு செங்கலை எடு. என்னையே பேச விடுங்க, போ பாத்துக்க. லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்பேன். மாவண்ணா மூணா காவண்ணா சாணா ஏவண்ணா ஏனா எல்லா பேரும் பாத்துக்கிட்டு இருப்பேன். கேட்கிறான் பாருங்க, போமா செங்கலை எடுத்து வரணுமா? அடே சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளடா. செங்கல் என்ன? செங்கலோடு சேர்ந்த சிமெண்ட், கல்லு, கல்லு, ஜல்லி, கம்பி, கிராதி, மண்ணு, எலும்புக்கூடு, பணம் அனைத்தும் உனக்கடா. அல்லாவின் மார்க்கத்தை சொல்லி மக்கள் எல்லாம் எங்களுக்கடா. வச்சுக்க, செத்த சமாதியை பிடிச்சு ஆளு. செங்கல் வேண்டாம் எங்களுக்கு, சிமெண்ட் வேண்டாம், கட்டடம் வேண்டாம், செத்த புனை எங்களுக்கு வேண்டாம். நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மட்டுமே எங்களுக்கு போதும்.